அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் EDU TECH யூடியூப் சேனல். இதுவரையில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரையான அந்த காலப்பகுதியில் சில்லறை காசேடு தொடர்பான வினாக்கள் பகுதி 1 பகுதி 2 எவ்வாறு வந்திருக்கின்ற விடயத்தை தான் நாங்கள் இதில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாங்கள் 2023 இடம்பெற்ற, அதாவது 2022ஆம் ஆண்டு 2023 இடம்பெற்ற வினாத்தாளில் ஒரு வினா வந்திருந்துச்சு. அதுவும் பார்ட் 1ல மாத்திரம். பா 31/3/2023 இருந்தவாறு ரொசானா வணிகத்தின் சில்லறை காசேட்டு மீதி தரப்பட்டிக்கு 500, அடுத்து மீள் நிரப்பலுக்காக 4500 பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. 30/4/2023 சில்லறை காசேட்டு மீதி 400 எனின் சில்லறை காசேட்டை மீள் நிரப்புறதுக்கான பெற்றுக்கொள்ளப்பட்ட தொகை கேட்டுக்கிறான் 5ஆம் மாதம் 1. அவங்க நீங்கள் அவதானிங்க 31/3/2023 சில்லறை காசு மீதி எவ்வளோ இருந்துச்சு அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ மீள் நிரப்பியிருக்கிறாங்க. மீதியோட மீள் நிரப்பலை சேர்க்க வரை தான் அந்த மாதத்துக்கான கட்டுநிதியாக இருக்க போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா மீதி இருந்திருக்குது 3/31. அதே தினம் 4/1 மீள் நிரப்பல் செஞ்சுருக்கிறாங்க 4500 ரூபா. ஆகவே எங்களுக்கு வசக்கட்டு 5000 ரூபாவாக காணும். பொதுவாக எல்லா மாதத்துக்கும் வசக்கட்டு சமனாகத்தான் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் வசக்கட்டு குறித்த ரூபாவால் அதிகரிக்கிற இதுவும் சந்தர்ப்பங்களும் இருக்குது. அவ்வாறான வினாக்கள் நாங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ 4/1 வசக்கட்டு அதே தொகை 5000 தான் இருக்க போகுது. சில்லறை காசு மீதி, அதாவது 4/30 சில்லறை காசு மீதி 400 ரூபான்னு சொன்னால் இந்த மீதியை கழிக்க வார தொகை எங்களுக்கு செலவிடப்பட்ட தொகையாக காணப்படும். ஆகவே இந்த 400 நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் 4600 ரூபா அந்த மாதத்துக்கான செலவு. அந்த செலவை நாங்கள் என்ன செய்வோம்? மீள் நிரப்பல் செய்வோம். ஆகவே இங்கே கேட்டுக்கிற கேள்வி 5ஆம் மாதம் 1ஆம் தேதி அந்த மீள் நிரப்பப்பட்ட தொகை கட்டுநிதி மீள் நிரப்பல் 4600 ரூபா. அடுத்து 2023ஆம் ஆண்டில் ஒரே ஒரு வினா வந்துச்சுன்னு சொன்னால் 2024 அதுக்கான வெயிட்டை கொஞ்சம் கூட்டுவோம். மேக்சிமம் உங்களுக்கு 6 புள்ளிகளுக்கு இந்த சில்லறை காசேட்டு வினாக்கள் தரப்படும். இதில் ஒரே ஒரு புள்ளிக்கு மாத்திரம்தான் 2023ஆம் ஆண்டு தந்திருக்கான். 21ஆம் ஆண்டில் பார்ப்போம். இதில் டிசம்பர் மாதத்தில் 2020 டிசம்பரில் காசு செலவு தரப்படுது 1900. டிசம்பர் மாத இறுதியில் சில்லறை காசேட்டு மீதி 1000. இப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்கொள்ளலாம் சில்லறை காசேட்டு மீதியும் சில்லறை காசு செலவும் தரப்படும் சொன்னால் எங்களுக்கு கட்டுநிதியை கண்டுபிடிக்கலாம். ஆகவே அது ரெண்டையும் கூட்ட வாரது எங்களுக்கு கட்டுநிதியாக இருக்கும் 2000 ரூபா. அடுத்தலை 12/31 எங்களுக்கு செலவு இருந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் 1000. அதாவது இந்த வசக்கட்டு கண்டுபிடிக்கிற முறை தான் இதில் விளங்கப்படுத்திருக்கிறேன். செலவு 1900. நீங்கள் இந்த மாதிரி டீப்பாக போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரஃபாக செய்து கொண்டு குயிக்காக வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்கள். நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக தான் இப்படி விளக்கமாக போட்டிருக்கிறேன். ஆகவே இவங்க சொல்லியிருக்கிறாங்க சில்லறை காசு வசக்கட்டினை 1004 அதிகரிக்கிறது. 2021 ஜனவரி மாதம், அதாவது அடுத்த மாதம் மீள் நிரப்பல் செய்கிற நேரம் இந்த வசக்கட்டு 1000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு காணப்படும். ஆகவே எங்களுக்கு இப்போ ஏற்கனவே 2000 இருந்த வசக்கட்டு இப்போ 1000 கூடி எங்களுக்கு இப்போ 2000 இருந்துருது, அதிகரிச்சிருக்குது 1000. ஆகவே இப்போ கட்டுநிதி எங்களுக்கு 3000 ரூபாவாக காணப்படும். எங்களுக்கு மீதி 100 ரூபா தான் இருக்குது. ஆகவே இந்த 100 ரூபாவை நீங்கள் கழிப்பீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மீள் நிரப்ப வேண்டிய தொகை 2900 காணப்படும். ஏனென்றால் 1900 சென்ற இதில் நாங்கள் மீள் நிரப்ப வேண்டும். உண்மையிலே எங்கள்கிட்ட 100 வருதுன்னா 1900 தான் மீள் நிரப்பணும். ஆனால் அடுத்த மாதம் 1000 ரூபா கட்டுநிதி அதிகரிக்கப்பட்டதால் அந்த 1900 நாங்கள் இந்த 1000 ரூபாவையும் எட் பண்ணணும். ஆகவே 2900 ரூபா ஜனவரி 1ஆம் தேதி மீள் நிரப்ப வேண்டிய தொகையாக காணப்படும். 900 ரூபாய் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்து பாருங்கள் 2019ஆம் ஆண்டில் இதில் பார்ட் 1லையும் ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது, பார்ட் 2லையும் ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கு. மொத்தமாக இது 5 புள்ளிகளுக்கான வினாவாக காணப்படுது. 9/1/2019 சில்லறை காசாலயம் இருந்த மீதி 250 ரூபா. 4750 முற்பணம் மீள் நிரப்பல் செய்யப்பட்டிருக்குது. ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் 250 ரூபா மீதி மீள் நிரப்பியிருக்கிறாரு 4750 என்று சொன்னால் எங்களுக்கு அந்த மாதத்துக்கான கட்டுநிதியை கண்டுபிடிக்கலாம் 5000 ரூபா. ஆகவே இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 5000 ரூபா கட்டுநிதியாக இருந்தால்
உங்கள்கிட்ட கேட்டுக்கிற கேள்வி இதில் அதிகரித்துன்ற எதுவும் சொல்லப்படலை. அந்த குறித்த மாதத்துக்கு 4200 ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க. ஆகவே மீள் நிரப்பப்பட வேண்டிய முற்பண தொகையையும் கேட்டிருக்கிறாங்க. அதோட சில்லறை காசு 9:30 சில்லறை காசு மீதி உண்டு. ரைட், சில்லறை காசு மீதி 4500 இந்த 4200 நீங்கள் கழிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 200 ரூபாய் சில்லறை 800 ரூபாய் சில்லறை காசு மீதியாக காணப்படும். நீங்கள் 5000 அது வேணும், நான் இதில் கழிச்சு காட்டுறேன். 4200 இந்த 4200 செலவழிச்ச தொகையை கழிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாரது மீதியாக இருக்கும். இந்த செலவழிச்ச தொகையை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, மீள் நிரப்பல் செய்வீங்க. ஆகவே 4200 ரூபாய் மீள் நிரப்பப்பட வேண்டிய தொகையாக இருக்கும். ஆன்சர் நம்பர் 3. ரைட், இது பார்ட் 2ல் அவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் பெருசாக எல்லாம் அடித்து செய்வோம் கணக்கு, ஆனால் கேட்குறது சின்ன ஒரு கணக்காக இருக்கும். அதுவும் 2 அல்லது 4 புள்ளிகளுக்காக இருக்க போகுது. இதில் பாருங்கள், தபால் கட்டணம், போக்குவரத்து செலவு, உபசரணை செலவு, முச்சக்கர வண்டி கட்டணம் தரப்பட்டிருக்குது. இதை நீங்கள் 11 முற்பணத்தொகை தரப்பட்டிருக்குது 1000 ரூபாய். இப்போ இந்த இதில் பாருங்கள், முற்பணத்தொகை நீங்கள் வரவு பக்கம் இந்த மாதிரி ஃபார்மேட் அடித்து வச்சுக்கோங்க. குயிக்காக அடிங்க, 4 புள்ளிகள் தான். இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி அடுத்த கணக்குகள் உங்களுக்கு செய்யலாம் போகும். அவை வரவுல பெருவனவு பக்கத்தில் காசு 1000 ரூபாய். ரெண்டாவது இதில் சொல்லியிருக்கிறான் தபால் கட்டணம் இதில் தரப்பட்டிருக்குது 150 ரூபாய். அது 150 ரூபாய் கொடுப்பனவு நிரல்லையும் அதே மாதிரி உரிய செலவு பகுப்பாய்வு நிரல்லையும் பதியும். அடுத்து ரெண்டாவது தரப்பட்டிருக்குது போக்குவரத்து செலவு 80 ரூபாய். ஆகவே அந்த 80 ரூபாவையும் இதில் போடுங்க. போக்குவரத்து செலவு, போக்குவரத்து கட்டணம் 80 ரூபாய். அடுத்து பாருங்கள், நீங்கள் இதை வச்சு நீங்கள் செலவு பகுப்பாய்வு நிரல் எடுக்கலாம். தபால் கட்டணம் தனியாக எடுக்கலாம், போக்குவரத்து செலவையும் முச்சக்கர வண்டி கட்டணம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போக்குவரத்து செலவுன்னு போடலாம். உபசரணை செலவை தனியாக போடலாம். 3 செலவு பகுப்பாய்வு நிரல் இருந்தால் போதும். உபசரணை செலவு தரப்பட்டிருக்குது 200 ரூபாய். உபசரணையில் நீங்கள் இங்கே 200 ரூபாய். அடுத்து தரப்பட்டிக்கு முச்சக்கர வண்டி கட்டணம் 200 ரூபாய். முச்சக்கர வண்டி கட்டணம் கொடுப்பனம் நிரல்லையும் 200 வச்சுட்டு போக்குவரத்து செலவில் அதை பதியலாம் 200 ரூபாய். இப்போ நீங்கள் இதை பேலன்ஸ் சமப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், வினவப்பட்டிருக்கிறது சிலருக்கு பதிவு செய்து சில்லறை காசட்டை சமப்படுத்தி காட்டுதல். சில்லறை காசட்டை தான் நீங்கள் சமப்படுத்தணுமே ஒழிய பேரேட்டு கணக்குகள் அடிக்க போகாதீங்க. அது இன்னும் உங்களுக்கு டைம் எடுக்கும். கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க. நீங்கள் இதை எடுப்பீங்கன்னு சொன்னால் இதில் 150, இங்கே 280, இதில் 200. இந்த தொகை தரப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் இதை எல்லாம் கூட்ட வர்றது உங்களுக்கு 480, 530, 630 ரூபாய் செலவுகளோட மொத்தமாக இருக்குது 630 ரூபாய். இப்போ உங்களுக்கு இந்த 1000 ரூபாயிலிருந்து இந்த 630 ரூபாவை கழிக்க வர்றது தான் உங்களுக்கு மீதியாக இருக்கும். 370 ரூபாய். 370 ரூபாய் மீதி கீழ் கொண்டு சென்றதாக இருக்கும். அதே தொகை தான் உங்களுக்கு மீதி கீழ் கொண்டு வந்த தொகையாக அடுத்த மாதம் மீதி கீழ் கொண்டு சென்ற 11:30 12 மீதி கீழ் கொண்டு வந்ததாக இருக்கும். அதே மீள் நிரப்ப வேண்டிய தொகை 1000 ரூபா கட்டுநிதியாக இருக்கிறதால இன்னும் நீங்கள் செலவழித்த தொகையை அதே தொகையை நீங்கள் இடத்துல போட்டிங்கன்னா சரி 630 ரூபாய். அந்த வினாவுக்கு 4 புள்ளிகள் உங்களுக்கு தரப்படும். மிக இலகுவான வினா, நீங்கள் கஷ்டப்படுத்திக்கொள்ளாமல் குயிக்காக செய்ய பாருங்கள். ரைட், அடுத்தே பாருங்கள், 2018ஆம் ஆண்டு தரப்பட்டிருக்குது. இது பார்ட் 1ல் 2 வினாக்கள் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது. வினாவை நீங்கள் நல்லா வாசிங்க. கட்டுநிதி உங்களுக்கு காசால சில்லறை காசேட்டு மீதி டேட்டை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த டேட்டில் தான் கவனம். 7/31 2500 தரப்பட்டிக்கு 7ஆம் மாதத்துக்கான செலவுகள் இது தரப்பட்டிருக்குது. 8ஆம் மாதம் 15,000 கட்டுநிதியை அதிகரிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறான். கட்டுநிதி அதிகரிக்கிறான்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த கட்டுநிதி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கணக்கில் உங்களுக்கு தேவைப்படாது. இதை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் ஆல்ரெடியாக இருந்தது கட்டுநிதி. இப்போ 15,000 ரூபாவா அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்கள்கிட்ட முதல் கேள்வி, இவ்வணியத்தில் சில்லறை காசட்டின் செலவுகளின் மொத்த பெறுமதி. இந்த செலவுகள் அனைத்தையும் நீங்கள் கூட்டவாறு தான் செலவுகளோட மொத்த பெறுமதியாக இருக்கும். காகிதாதி 2500, அதே மாதிரி 1800 பிரயாண செலவு,
உபசரணை செலவு 2000 ரூபாய். அடுத்து தரப்பட்டிருக்குது நானாவித செலவுன்னு சொல்லி 1200 ரூபாய். இந்த மொத்தம் நீங்கள் கூட்டுங்க 7500 ரூபாய் செலவுகளிடம் மொத்தமாக இருக்க போகுது. ஆகவே 7500 ரூபாய் முதலாவது வினாவுக்கான விடை. ரெண்டாவது பாருங்க 8.1 சில்லறை காசேட்டு மீள் நிரப்பும் தொகை. மீள் நிரப்பும் தொகை நீங்கள் இதில் பாருங்க 8.1 வசக்கட்டு எங்களுக்கு வருது 15000 ரூபாய். அதாவது 5000 கூட்டிருக்குன்னு சொல்லி, அதாவது 5000 கூட்டன்னு சொல்ல இல்லை, 15000 வரை அதிகரிக்கும். இப்போதைய கட்டுநிதி எங்களுக்கு 15000 ரூபாய். இப்போ சில்லறை காசு மீதி எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட 2500. இந்த செலவு செஞ்சத்தையும் மீள் நிரப்பணும். அடுத்தது இந்த 15000 வரைக்கும்னா ஏற்கனவே 2500 இருக்குது. ஆகவே இந்த செலவு செஞ்சதோட இன்னும் 5000 மேலதிகமாக நாங்கள் எடுக்க வேண்டி வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இந்த கட்டுநிதியிலிருந்து உங்கள்கிட்ட இருக்கிற மீதியை நீங்கள் கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால், சில்லறை காசு மீதியை கழிச்சிங்கடா உங்களுக்கு மீள் நிரப்ப வேண்டிய தொகை வரும் 12500 ரூபாய். ரைட், இதை பாருங்கள். அவ இந்த ஆன்சர் மூன்றாவது இருக்குது. ரைட், அடுத்து 2016ஆம் ஆண்டு வினா தரப்பட்டிருக்குது. இது இரட்டை பதிவு கேட்டிருக்கான். இந்த வித்தியாசமான ஒரு வினா இரட்டை பதிவு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவ்வாறான வினாக்களும் வரலாம். ரைட், இதில் 2 வேலை நீங்கள் செய்யணும். ஒன்று, இதை கட்டுநிதியை கண்டுபிடிக்கணும், மீள் நிரப்பு தொகையை கண்டுபிடிக்கணும். அடுத்து அதுக்கான இரட்டை பதிவை பார்க்கணும். 2.1 மீதி தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு வசக்கட்டு 2000 ரூபாய். ஆரம்பத்தில் உங்களுக்கு 2000 ரூபாய் இருக்குது. 1.16 காசு மீதியாக இருக்கிறது. 2016 1.31 காசு மீதி 100 ரூபாய் இருக்குது. வணிகத்துக்கான அந்த கட்டுநிதி 3000 அதிகரிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ 2016 2.1 எங்கள்கிட்ட வசக்கட்டாக இருக்கிறது 2000 ரூபாய். சில்லறை காசு மீதி எங்களுக்கு இருக்குது 2016 1.31 100 ரூபாய். இப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கழிங்க. இந்த மீதியை கழிச்சிங்கன்னு சொன்னால், இந்த 100 ரூபாய் தொகையை கழிப்பீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2.1 மேல் நிரப்ப வேண்டிய தொகை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் 1900. இப்போ எங்களுக்கு கூடி இருக்குது 1000 ரூபாய். ஆகவே இப்போ 1900 அதோட 2900 ரூபாய் நாங்கள் மீள் நிரப்ப வேண்டிய தொகை. அது சில்லறை காசேட்டு கணக்கு வரவுலையும் காசேட்டு கணக்கில் அதாவது சில்லறை காசாளர் கிடைக்குது பிரதம காசாளரிடமிருந்து. ஆகவே 2900 காசு கணக்கில் செலவாகவும் காணப்படும். இந்த இரட்டை பதிவுக்கான ஆன்சர் சில்லறை காசேட்டு கணக்கு வரவு இதில் செலவாக இந்த ஆன்சராக இருக்குது. ரைட், அடுத்தே பார்ப்போம். 2016ஆம் ஆண்டில் பார்ட் 2ல் தரப்பட்ட வினா இவ்வாறான ஒரு சில்லறை காசேட்டை அடிச்சுட்டு எங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒன்று, சில்லறை காசேட்டு கட்டுநிதியை மீள் நிரப்பப்பட வேண்டிய காசு கேட்டிருக்காங்க. அடுத்து சில்லறை காசேட் கொடுக்கல் வாங்கல பேரேட்டு கணக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு இதை பார்த்ததும் வசக்கட்டை கண்டுபிடிச்சிடலாம். 1500 ரூபாய். 1500 நீங்கள் ரூபாய் போட்டு கொடுங்க. மீள் நிரப்ப வேண்டிய தொகை எவ்வளோ செலவழிக்கப்படுதோ அது திருப்பி மீள் நிரப்ப வேண்டிய தொகையாக இருக்கும் 1280 ரூபாய். இதுக்கும் விடை அளிச்சிருந்தீங்க. இதில் பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்ற சொல்லியிருக்கான். பேரேட்டு கணக்கில் இந்த பகுப்பாய்வு நிரலை நீங்கள் பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றணும். அதில் பாருங்கள், சில்லறை காசு அதாவது உரிய செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. ஆகவே சில்லறை காசுன்னு நீங்கள் வைப்பீங்க. பிரயாணத்துக்கு 470 ரூபாய். அதே மாதிரி காகிதாதி செலவுகள் தரப்பட்டிக்கு 390 ரூபாய். தபால் செலவு தரப்பட்டிருக்குது 220 ரூபாய். அதே மாதிரி உரிய நபர் குறித்த கணக்கு பேரேட்டு கணக்கில் நாங்கள் பதிவோம். அந்த நபர பேரை அடித்து தான் நீங்கள் தனியாக காட்ட வேண்டும். அது தொகை 200 ரூபாய். ஜெயந்தி கணக்குன்னு சொல்லி 200 அதை போடுவீங்க. அடுத்தது சில்லறை காசு மீள் நிரப்ப வேண்டிய தொகை, சில்லறை காசு கணக்கில் வரவு, காசு கணக்கு செலவு. அவை மீள் நிரப்ப வேண்டியது 1280 ரூபாவை நீங்கள் சில்லறை காசு கணக்கில் போடணும், வரவில் வைக்கிறீங்க. மாணவர்களே, இது பல மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வினா கலந்துரையாடப்பட்டது. இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு கலந்துரையாடணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வினாக்களை தருவோம். ரைட், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.